வணக்கம். நான் மூவேந்தர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் ராஜாராம் பேசுகின்றேன். இந்த வீடியோவானது நான் சார்ந்த என் சமூகமான மூவேந்தர் மரபினரான மல்லர்குடி குடும்பர், பள்ளர் போன்ற தேவேந்திர குல வேளாளர் போன்ற அனைத்து உட்பிரிவுகளின் கல்வி, அரசியல், சமூக, பொருளாதார வளர்ச்சிக்கான பதிவாக இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். அறிவுலக மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறினார், நான் பெரியவன், என்னை விட இந்த நாடு பெரியது, இந்த நாட்டை விட என் இன மக்கள் பெரியவர்கள் என்று கூறினார். அந்த கருத்தை உள்வாங்கி என் மக்களின் கல்வி, சமூக, பொருளாதார போன்ற உள்ளடக்கிய அனைத்து வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான உள்நோக்கத்தோடு இந்த பதிவை பதிவிடுகின்றேன். கடந்த 70 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திருட்டு திராவிடர்களுக்கு எம் மக்கள் பெருவாரியாக வாக்களித்து இவர்களின் வாழ்க்கை தரம் என்றுமே முன்னேறாமல் இந்த 70 ஆண்டு காலமும் இப்படியே தான் இருக்கின்றார்கள். நான் திருட்டு திராவிடர்கள் என்று சொல்லவில்லை. இந்த கட்சியை ஆட்சியில் இருக்கவர் அந்த கட்சிக்காரர்களை பார்த்து திருடர்கள் என்கிறார். அந்த கட்சிக்காரர் ஆட்சிக்கு வந்தோம்னா இவர்களை பார்த்து திருடர்கள் என்கிறார். இந்த கட்சியில் முக்கிய மந்திரி போன்ற பொறுப்புகளில் இருப்பவர்கள் அந்த திருடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அங்கு போனவனே புனிதராகிறார்கள். அங்கிருந்து இங்கே வந்தவர்கள் புனிதராகிறார்கள். எனவே நான் இவர்களை திருடர்கள் என்று சொல்லவில்லை, இவர்களாகவே திருடர்கள் என்பதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார்கள். அதனால் தான் திருட்டு திராவிடர்கள் என்று நான் சொல்கின்றேன். கடந்த 70 ஆண்டு காலமாக எம் மக்கள் இந்த கட்சிக்கு வாக்களிக்கவும் அந்த கட்சிக்கு வாக்களித்தவும், இவன் நமக்கு வேண்டியவன், அவன் நமக்கு வேண்டாதவன் என்று மாறி மாறி வாக்களித்ததன் பயனாக எந்த திருடர்களும் வந்து எம் மக்களுடைய சமூக, கல்வி, பொருளாதார வளர்ச்சிக்கு பாடுபட்டதில்லை. பேலட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த புல்லட் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த அப்பாவி மக்களினுடைய வாக்குகளை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சு விட்டு இந்த அப்பாவி மக்கள் மேலேயே அடக்குமுறை ஏவக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எவ்வளவு நாள் தான் தாங்கிக் கொள்வது? எம் மக்கள் இனிமேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக வருங்காலங்களில் தேர்தல்களில் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறை செய்யாமல் யார் ஜெயிச்ச என்ன, யார் தோத்த என்ன, உங்களுடைய வாழ்வாதாரம் இப்படியே தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்முடைய சமூகம் சார்பாக எந்த பிரதிநிதிகள் நிற்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து வருவீர்களானால் உங்களுடைய சமூகத்தினுடைய ஒற்றுமை வெளி உலகத்திற்கு புலப்படும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு மற்றவர்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கும். அதை தவிர்த்து அவன் ஜெயிச்சிக்கக்கூடாது, இவன் ஜெயிக்கக்கூடாது, இவனால் அவனுக்கு ஓட்டு போடுவான், ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவான், தோக்கிறவனுக்கு ஓட்டு போடுறதுனால இவங்களெல்லாம் ஏமாற்றி ஒரு எலும்பு துண்டு மாதிரி வாக்கு வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாங்கிற நிலைப்பாட்டை தான் கடந்த 70 ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் இப்படியே இருக்குது. அதனால் நீங்கள் ஜெயிக்கிறவன் தோக்கிறவரை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் சமூகத்தின் சார்பாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு போடுங்க, வாக்களிங்க. அதனால் அவங்கள ஒரு கணிசமான வாக்கு வாங்கினாலே அடுத்த தேர்தலில் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஜெயிச்சவன் என்ன நினைப்பான், அடாடா இந்த புண்ணியவாளங்களால் தான் ஓட்ட பிரிச்சனால வேண்டி தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு நினைப்பான். தோற்றவன் அடாடா இந்த புண்ணியவாளங்களை நம்ம சேர்த்துருந்தால் நமக்கு ஜெயிச்சிருக்கலாமேங்கிற ஒரு நிலைப்பாடாவது வரும். அதையெல்லாம் கடந்த காலங்களில் செய்ய தவறியதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம் என்று. அடுத்ததாக 2014 பிஜேபி ஆட்சிக்கு விட்டு நம்முடைய கோரிக்கையான இந்த பெயர் மாற்றம், பட்டியல் வெளியேற்றம் என்பது பிரபலமாக வந்தது. அதில் இந்த பெயர் மாற்றம் என்று ஒன்றை மற்றும் பாஜக அரசாங்கம் நிறைவேற்றி தந்தது. அதற்காக வேண்டி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் என்பது உண்மை. இருந்த போதிலும் ஆனால் அம்பேத்கர் மீண்டும் சொல்கிறார், பொலிட்டிக்கல் பவர் இஸ் பனாசியா ஃபார் ஆல் டிசீசஸ். இது எல்லா இடத்துலையும் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். அரசியல் அதிகாரம் தான் அனைத்துக்கும் அருமருந்து. அரசியல் அதிகாரம் இருந்தால்தான் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்துக்கான அனைத்து அதிகாரங்களையும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியும், இந்த சமூகம் முன்னேற முடியும் என்பது யதார்த்தமான உலகறிந்த உண்மை.
ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த சிபிஎம்எல், அந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சின்னு ஒரு கட்சி சொல்லுவாங்க. அவங்க அதை தேர்தல் பாதை திருடர்கள் பாதை என்று கூறுவார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் பீகாரில் அவர்களே அது அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு பயன்படாது என்பதனால் தேர்தலில் நின்று சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு முயற்சி செஞ்சார்கள். அதுபோல நாமும் நமக்கான சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், நமக்காக குரல் கொடுப்பவர்களை தேர்ந்தெடுத்தால்தான் சமூக வளர்ச்சி அடையும். அதற்காக வேண்டி 2014க்கு பிறகு இந்த பிஜேபியினுடைய சப்போர்ட்டராக நம்முடைய சமூக மக்கள் ஒட்டுமொத்தமாக அதன் பின்னால் நின்றார்கள். நின்றதின் பயன் என்ன என்றால், அந்த பெயர் மாற்றம் மட்டும் செய்து கொடுத்துவிட்டு கடந்த 2021 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 20 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிட்டது. ஒரு தொகுதிகளில் கூட ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கும் இந்த தேவேந்திரகுல சமூகத்துக்கு தேர்தலில் சீட்டு கொடுக்கவில்லை. மாறாக 1,00,000 வாக்குகளில் ஒரு வாக்கு கூட போடாத ஒரு சமூகத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இப்படி உங்களை இந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் இந்த குடும்பம்னா கொத்து வேண்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பேர் மாற்றி தந்துட்டோங்கிறக்காண்டி காலங்காலமாக நாம் அடிமையாக வேண்டி இந்த 70 ஆண்டுகளாக திருட்டு திராவிடர்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரி பாஜகவுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அரசியல் அதிகாரம் ஒன்று இருந்தால்தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் 20 சீட்டுகள் போட்டியிட்டதில் ஒன்று கூட நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்கல. எம்எல்ஏ எலெக்ஷன் 2021. இப்போ 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த ஒரு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் பாஜகவில் எத்தனையோ திறமையான தலைவர்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணாமலை, இளைஞர் அமெரிக்க ரிட்டன் ஆனந்தன் ஐயாசாமி, வானதி சீனிவாசன், அவர் நாராயணன், ஹெச் ராஜா போன்ற பழம்பெரும் தலைவர்கள் எல்லாம் கட்சியில் இருக்கும்போது பல கட்சிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்குறங்கிறது ஒரு எந்த கான்செப்ட்னே தெரியலை. இப்போ நயினார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நயினார் ரொம்ப இன உணர்வோடு செயல்படுவது மாதிரி எங்களுடைய பார்வையில் தெரியுது. உதாரணத்துக்கு 18/1/2026 அன்று பிஜேபியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிறதுக்கு ஒரு 12 பேர் நியமிச்சிருக்காங்க. அந்த 12 பேரில் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்களும் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் என்று தெரிஞ்சதும் கூட இந்த சமூகத்தின் சார்பாக ஒரு பிரதிநிதியை கூட அதில் நியமிக்கலை. எனவே அவருடைய கடந்த கால வரலாறுகளில் அவர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலியில் ஜெயிக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அநேகமாக அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்தார்கள் என்பதை கூட மறந்துவிட்டு அவர் ஏதோ சாதிய துவைசத்தோடு வேறு ஏதோ இன உணர்வோடு இனத்தோடு சேரும் என்பது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜகவினுடைய மேல்மட்ட தலைவர்களுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தும் கூட 1,00,000 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு கூட போடாத ஒரு சமூகத்துக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள். நமக்கு எந்த முக்கிய பதவியும் பாஜக கொடுக்கறதில்ல. அதனால் இந்த திருட்டு திராவிடர்களுக்கு அடிமையாக இருந்த மாதிரி மீண்டும் பாஜகவுக்கு ஒரு 70 வருஷம் அடிமையாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அது தவிர்க்கப்பட வேண்டியது. எனவே 2026 தேர்தலில் பாஜக நம்முடைய சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிகார பகிர்வோடு கொடுக்கும் பட்சத்தில் தான் நாம் அந்த பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டுமே தவிர, அல்லாத பட்சத்தில் அந்த பாஜகவுக்கு நாம் வாக்களிப்பது என்பது நமக்கு நாமே குளிபறித்து கொள்வதற்கு, திருட்டு திராவிடர்களுக்கு ஓட்டு போட்டு குளிபறித்து கொண்டதற்கு சமமாகும். நம்முடைய சமூக கல்வி பொருளாதாரம் என்றுமே முன்னேறாது. அது இப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும். எனவே மக்களாக வரும் தேர்தலில் சிந்தித்து, இன்னும் தேர்தல் கூட்டணிகள்லாம் முடிவாகவில்லை. அப்படி நம் சமூகத்திற்கான உரிய அதிகார பங்கீடோடு கூடிய பிரதிநிதித்துவத்துக்கு கொடுக்கவில்லை என்றால் நாம் இந்த பாஜகவுக்கு வாக்களிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வாக்களிக்க கூடாது. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். நம்முடைய சமூகத்தின் சார்பாக எந்த தொகுதிகளில் நிற்கிறாரும் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். அவர் ஜெயிக்கிறார்கள் தோற்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறார்கள். யார் ஜெயிச்சேன்னா யார் தோத்தானே, நமக்கு ஆன போகிறது இது வரைக்கும் இது இல்லை, இனிமேல் ஆகாது. அதனால் இது மாதிரி ஜெயிக்கிறவனுக்கு ஓட்டு போடணும், தோக்கிறவனுக்கு ஓட்டு போடணும், நம்ம தனித்து நின்று ஜெயிக்கவா போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. உதாரணத்துக்கு அந்த நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்களே,
அவங்க ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சால் கூட அந்த கட்சியில் உள்ளவங்க கூட ஒன்று போல ஓட்டு போட்டதுனால அவங்களுடைய பலத்தை அரசியல் அரங்கில் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி நாமும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரும் தேர்தலில் நமக்கான அதிகார பங்கீர்வோடு எம்எல்ஏ சீட்டு யார் கொடுக்குறாங்களோ நம்ம சமூகத்துக்கு, உதாரணத்துக்கான செந்தில் மல்லர் இருக்கார், புதிய தமிழருக்கு போன்ற அமைப்புகளுக்கு யார் உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். இல்லாத பட்சத்துக்கு யாருக்கும் வாக்களிக்கக்கூடாது என்று வேண்டிக்கொண்டு இது சம்பந்தமாக இன்னும் ஒரு வாரங்களில் அந்த கூட்டணி பற்றி முடிவுகளாம் அறிவிக்கப்படும். அதன் பின்னால் விரிவான நடவடிக்கை எடுப்பதற்கு தேவேந்திரகுல வேளாளர் மத்திய மாநில ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக இந்த தேர்தலில் நாம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முடிவெடுத்து அதன் அறிவிக்கப்படும். அதன் பின்னாடி செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.